வணக்கம். கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் பகுதி 4. அடுத்த நாள் திருவிழா, முடிசூட்டும் நாள். ராமனுக்காக அவ்விழா காத்து கிடந்தது. எங்கும் பரபரப்பு, சுறுசுறுப்பு. மக்கள் தேனி போல விழாவுக்கு வேண்டிய பொருட்களை கொண்டு வந்து சேர்த்தனர். அலங்காரங்கள் எங்கும் அழகு செய்தன. மங்கள பொருட்கள் வந்து குவிந்தன. வேத பாரகர் மறைகளை சொல்லினர். அவர்கள் வசிட்டரை வணங்கினர். கங்கை முதல் குமரி வரை உள்ள புண்ணிய நதிகளில் இருந்து குடங்களில் நீர் கொண்டு வந்து சேர்த்தனர். அவையில் அமைச்சர்களும் பிரமுகர்களும் வந்து சேர்ந்தனர். வசிட்டரும் வந்து அமர்ந்தார். மன்னர் தசரதன் வந்து சேரவில்லை. அனைவரும் அவனை எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். வசிட்டர் தசரதனை அழைத்து வரும்படி சுமந்தரனை அனுப்பி வைத்தார். அரண்மனையில் அவனை காணவில்லை. சேடியர் கூற அரசன் கைகேயின் அந்தப்புறத்தில் இருப்பதை அறிந்தான். நேரே அங்கு சென்றான். சேடியர்பால் செய்தி அனுப்பி அவையோர் மன்னனை எதிர்பார்ப்பதாக கூறினான். மன்னன் அவனை சந்திக்கவில்லை. மன்னிதான் அவனுக்கு செய்தி தந்தாள். ராமனை அழைத்து வருக என்று சொல்லி அனுப்பினாள் கைகேயி. சுமந்திரன் தேரை திருப்பினான். ராமன் திருக்கோயிலுக்கு சென்று செய்தி செப்பினான். ராமன் முடிசூடும் முன் அன்னையின் அடிசூட விரைந்தான். திருமாலை வழிபட்டு வணங்கி பின் கேகையன் மகள் இருந்த மனை நோக்கி சென்றான். மாட வீதி வழியாக சென்ற போது மாநகர மாந்தர் அவன் கோலத்தை கண்டு மகிழ்ந்தனர். மன்னன் தங்கியிருந்த மணிமண்டபத்தை அடைந்தான். பதும பீடத்தில் மன்னனை காணவில்லை. மகுடம் கையில் ஏந்தி மன்னன் காத்திருப்பான் என்று நினைத்தான். பிள்ளையார் பிடிக்க பூதம் புறப்பட்டது போல் புயல் கிளம்பியது. தாய் என நினைத்து வரும் ராமனை நோக்கி உயிர் உண்ணும் பேய் போல கைகேயி வந்தாள். மன்னன் தன் வாயால் சொல்ல நினைப்பதை நான் கூறுகிறேன் என்றாள். தந்தை கட்டளையிட தாய் அதை தெரிவிக்க அந்த ஆணையை ஏற்று நடத்த தனையன் யான் காத்து கிடக்கிறேன் என்றாள். கடல் சூழ்ந்த உலகத்தை பரதன் ஆழ்வான். நீ சடைகள் தாங்கி தவ மேற்கொண்டு காடுகளில் திரிந்து நதிகளில் நீராடி 7 ஆண்டுகளில் திரும்பி வர வேண்டும் என்பது மன்னன் ஆணை என்றாள். வியப்போ திகைப்போ அவனை தாக்கவில்லை. அதிர்ச்சிகள் அவனை அணுகவில்லை. தாமரை மலரை நிகர்த்த அவன் முகப்பொழிவு முன்னிலும் அதிகமானது. அதனை வென்றுவிட்டது. சுமையை ஏற்றுக்கொள்ள அமைந்தது தசரதன் ஆணை. அதற்கு மறுப்பு சொல்லவில்லை. சுமையை ஏற்க வந்தவனுக்கு சுதந்திரம் கிடைத்தது. தசரதன் எருதினை இழுத்து வந்து வண்டியின் நுகத்தடியில் பூட்டினான். அருள் உள்ளம் படைத்தவள் கைகேயி. அதனை அவள் அவிழ்த்து விட்டாள். பாரம் அவனை விட்டு நீங்கியது. அதற்காக அவளுக்கு நன்றி காட்டினான். அவன் முகம் மும்மடங்கு பொலிவு பெற்றது. அரசன் பணி அது அன்று ஆயினும் தாயின் கட்டளை இது. இதை மறுக்க மாட்டேன். என் பின்னவன் பெறும் செல்வம் நான் பெற்றதே ஆகும். இதைவிட சிறந்த பேர் எனக்கு உண்டோ? இன்றே காடு ஏகுகின்றேன், விடயம் கொண்டேன் என்று கூறி வருத்தம் சிறிதும் காட்டாமல் அவன் அவளை விட்டு அகன்றான். ராமன் வருவான் என்று கோசலை எதிர்பார்த்தாள். பொன்முடி தரித்து வருவான் என்று நினைத்தாள். சடைமுடி தாங்கி அவள் முன் வந்து நின்றான். அரசனாக வேண்டியவன் தவசியாய் காட்சியளித்தான். சாமரம் வீசும் கொற்றக்குடை சுற்றி வரும் மகுடம் புனைந்து மகன் வருவான் என்று அவள் காத்திருந்தாள். தவக்கோலத்தில் வந்து காட்சியளித்தான் ராமன். இம்மாற்றத்துக்கு காரணம் என்ன என்று கேட்டு அவன் மாற்றத்தை எதிர்பார்த்தாள். பரதன் உன் நேய மகன் மணிமுடி புனைகின்றான் என்றான். முறையன்று, எனினும் அவனிடம் எந்த குறையும் என்று. உன்னை விட பரதன் நல்லவன் என்று பாராட்டினாள். தவசிகள் உறையும் காட்டுக்கு அவசியம் நான் போக வேண்டும் என்பது அடுத்த கட்டளை என்றான். அதிர்ச்சி அடைந்தாள். 7 ஆண்டுதான் என்று கால எல்லையை குறிப்பிட்டான். ஆணையா? ஆணையா தண்டனையா? என்னால் வேறுபாடு காண இயலவில்லையே. இது வஞ்சனை, நஞ்சு அணையது. இனி உயிர் வாழேன் என்றாள். ஒரு கையை மற்றொரு கையால் நெரித்தாள். பெற்ற வயிற்றை பிசைந்தாள். வெய்து உயிர்த்தாள். மன்னன் கருணை நன்று என்று கூறி நகைத்தாள். தானும் ராமனோடு செல்ல நினைத்தாள். அரசனுக்கு நீ என்ன பிழை செய்தாய்? அறம் எனக்கில்லையோ என்று அலறினாள். தெய்வங்களை நொந்தாள். கன்றை பிரியும் தாய் பசுவை போல கலங்கினாள். ராமன் துயருறும் அன்னையை தேற்ற முனைந்தான். மன்னவன் சொல் கேட்டு நடப்பதுதானே உனக்கு பெருமை. கணவன் சொல் காத்தல் இல்காப்பவர்க்கு உரிய கடமை என்றோ என்றான். மகனை பிரிந்து தவிக்கும் அவர் துயரை அவித்து ஆற்றுவது உன் கடன் அன்றோ? சாகும் போதும் மனம் வேகும் போதும் உற்றவர் அருகில் இருப்பது கற்றவருக்கு கடமை என்றோ? அவரை ஆற்றி தேற்றி தவநெறிக்கு செல்ல நீ துணை இருக்க வேண்டாவோ? பத்தினி பெண்டீர் கணவனுக்கு பணி செய்வது தானே பாரத நாட்டு பண்பாடு. இல்லற தர்மம் அதுதான்.
தவித்த வாய்க்கு தண்ணீர் தருவது மானிட தர்மமும் ஆகும் என்று கூறி விடை பெற்றான். செய்தி முற்றிவிட்டது என்பதை அறிந்தாள். முதலுக்கே மோசம் வந்துவிட்டது என்று முந்தினாள். கேகையன் மகளின் தனி அறையில் கீழ்த்தரையில் புழுதியில் மன்னன் படிந்து கிடப்பதைக் கண்டு அழுது அரற்றினாள். பொன்னொரு நறுமேனி புழுதி படிந்து கிடப்பதோ என்று கூறி கதறினாள். சந்தனம் கமலும் மார்பு சகதியில் கிடக்கிறதே என்று கூறி நைந்தாள். வீட்டிற்கு எட்டிய செய்தி நாட்டுக்கும் எட்டியது. மங்கள ஒளி மயங்கியது. மகிழ்ச்சி மக்களிடமிருந்து நீங்கியது. அலறல் ஓங்கியது. வசிட்டர் கைகையிடம் நீதிகள், நியதிகள், மரபுகள், வரம்புகள், அறிவுரைகள் 1000 எடுத்துச் சொல்லியும் அவை செவிடன் காதில் ஊதிய சங்கு ஒளியாகியது. அவள் நெஞ்சு உறுதியை அசைக்கவில்லை. தசரதன் விழித்து பார்த்தான், வேர்த்தான். தன் உள்ளத்து குமுறல்களை கொட்டி ஆர்த்தான். அவன் செயற்கையாய் செவிடனாகிவிட்டான். எதிரொலிகள் எதுவும் எடுபடவில்லை. அழுது அயர்ந்த அரசி கோசலைக்கு அவன் தன் நிலையை விரித்து உரைத்தான். தரையில் கொட்டிய பால் அதை மீட்டெடுக்க முடியாது. தயிர் புளித்து விட்டது, மீண்டும் அதை பாலாக்க முடியாது. தந்த வரத்தை மீண்டும் திரும்ப பெற முடியாது. அது மட்டுமன்று, விதியின் செயல் இது, சாபத்தின் விளைவு இது, நான் செய்த பாபத்தின் பரிகாரம் என்று பழைய நிகழ்ச்சி ஒன்றை அவளுக்கு எடுத்து கூறினான். இது உனக்கு தெரியாது, அரசன் நான். அதனால் காட்டு விலங்குகளை கட்டுப்படுத்த வேட்டையாட சென்றேன். அங்கே ஒரு யானை தட்டுப்பட்டது. அதனை கண்ணால் காணவில்லை. யானை நீர் குடிக்கும் அரவம் கேட்டேன். ஒளிவரு வழி கொண்டு நோக்கினேன். கூர்த்த செவிப்புலன் படைத்த யான் தவறிவிட்டேன். குருடனாகிவிட்டேன். அது யானை எழுப்பிய ஒளி அன்று, ஒரு இளைஞன் பானை எழுப்பியது. நீர் மொள்ளும் முடுமுடுப்பு அது. அம்பு பட்டு அவன் அலறி விழுந்தான். அலறல் கேட்டு ஓடினேன். அவனை தேடினேன், வாடினேன். ஐயா, நான் அந்தன சிறுவன். விலை இழந்தவர் என் பெற்றோர். அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்தேன் யான். நீர் வேட்கையால் அவர்கள் தவித்தனர். அதனால் இங்கு முகக்க வந்தேன். நீ என் உயிரை முகந்து விட்டாய். ஐயா, எனக்கு நீர் ஒரு உதவி செய்து தர வேண்டும். இந்த தண்ணீர் மிடாவை அவர்களிடம் தந்து குடிக்கச் செய். என் இறுதி அஞ்சலியை அவர்களுக்கு அறிவித்து விடு என்றான். அம்முதியவருக்கு பருக நீர் கொண்டு சென்றேன். அவர்கள் மனமுருக, மகனே வருக, நீர் தருக என்று குலைந்து பேசினர். கரம் நீட்டினேன். உன் உரம் எங்கே என்று என்னை தழுவினர். என் தரம் அவர்களுக்கு அறிவித்தேன். இப்பொழுதே விழி இழந்தோம் என்று கதறினர். நான் நாட்டு மன்னன் என்றேன். கேட்டு அவர்கள் மன்னிக்கவில்லை. நீயும் எம்மை போல் மகனை பிரிந்து தவிப்பாய் என்றனர். அவர்கள் சாபத்தால் எனக்கு ஓர் நன்மையும் ஏற்பட்டது. மகன் எனக்கு பிறப்பான் என்ற நம்பிக்கையை அந்த சாபம் தந்தது. மகனை தேடி அவர்கள் மயானம் அடைந்தனர். சிதையில் 3 உடலையும் வைத்து எரித்தேன். அதே நிலை எனக்கு வந்துதான் தீரும். மகனை பிரிந்தேன். என் உயிர் என்னை விட்டு பிரியும் என்றான். மன்னன் மரணத்தால் ஏற்படும் அவலம், மகனை பிரிந்ததால் ஏற்படும் துயரம். அவன் அவலத்துக்கு அழுவதா, மகன் பிரிவுக்கு புலம்புவதா என்று அவள் அழுகைக்கு அர்த்தம் தெரியவில்லை. ராமன் பிரிவு நாட்டு மக்களை அழுகையில் வீழ்த்தியது. செய்தி அறிந்தான் இளைய செம்மல் இலக்குவன். அவனுள் எழுந்த எரிமலை வெடித்தது. சிங்கக்குட்டிக்கு இடும் ஊனை நாய்க்குட்டிக்கு தந்திருக்கிறார்கள். அவர்கள் அறிவு கெட்டுவிட்டது. ஒரு பெண் அவலத்துக்கே காரணமாகிவிட்டாள். பெண்களே என் எதிரி என்றான். காரணம் யார்? பெற்ற தாயாயினும் அவள் எனக்கு பெரும் பகையே என்று கொதித்து எழுந்தான். சினவாத நீ சினந்தது ஏன் என்று சிறு வினாவினை ராமன் எழுப்பினான். தந்தை தசரதன் பரதனுக்கு தந்த ஆட்சியை மற்றோர் தம்பி நான் மீட்டு தருகிறேன். இதை யாரும் தடுக்க முடியாது என்றான். தவறு செய்தவன் நான். இப்படி அவதூறு வரும் என்று தெரிந்திருந்தால் முளையிலேயே கலைந்திருப்பேன். ஆட்சியை ஏற்க நான் ஒப்புக்கொண்டதே தவறு. சால்புடன் நடந்து கொண்ட தந்தை சால்பு உடையவர். பாசத்தோடு பரிந்து பேசிய தாய் பண்பு உடையவள். அவர்கள் நம்பால் அன்பு கொண்டுள்ளனர். அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. எல்லாம் விதியின் செயல் என்றான். விதியா இல்லை இது சதியா? விதிக்கும் நான் ஒரு விதியாய் நிற்பேன். சதிக்கு நான் ஒரு கதியாய் நிற்பேன். என் வில்லின் முன் எவர் சொல்லும் நில்லாது என்றான். நீ கல்வி கற்றவன், சாத்திரம் பயின்றவன். பெற்றோரை எதிர்ப்பது பேதமையாகும். சீற்றம் உன் ஏற்றத்தை கெடுக்கும். என் சொல் கேட்டு நீ சினமடங்கு என்றான் ராமன். நன்மதியோடு விளங்க வேண்டியவன் நீ. நல் தீமைகளை மறுத்து பேசுகிறாய். இனி எதையும் வீணாக கேட்டு உன்னை நீ அலட்டிக் கொள்ளாதே.
நடக்க இருப்பவை இவை, எவற்றையும் நிறுத்த முடியாது. பரதன் தான் ஆட்சிக்கு உரியவன். நீ எதிர்த்து புரட்சி செய்ய உனக்கு உரிமை இல்லை. அடங்கி இரு. அடக்கம் அமருருள் உயிக்கும், அடங்காமை நரகத்தில் சேர்க்கும். நாம் காட்டுவாசிகள் அல்ல. விருப்பப்படி நடக்க, பெற்றோரை மதிக்க வேண்டும். அவர்கள் ஆணையை கேட்டு நடப்பதுதான் நம் கடமை என்று கூறி ராமன் இலக்குவனை நெறிப்படுத்தினான். விவேகம் வேகத்தை அடக்கியது. இலக்குவன் மழைநீர் பட்ட மழைக்கல் போல குளிர்ந்து ஆறினான். சூடு தணிந்தது. தன்னை அடக்கிக் கொண்டான். தன் தமையன் கட்டளைக்கு அடிபணிந்தான். அதன் பின் ராமன் நிழலாக அவன் பின் தொடர்ந்தான். தன் தாய் சுமத்திரையை காணச் சென்றான். ராமனும் அவனுடன் சென்றான். கைகேயி ராமனுக்காக அனுப்பி வைத்த மர உரியை ஏற்று உடை மாற்றிக் கொண்டான். களம் நோக்கி செல்லும் போர் வீரனாக மாறினான். தவக்கோலத்தில் தமையனை கண்ட இலக்குவன் கண்கலங்க நின்றான். சுமத்திரை அவனை தட்டி எழுப்பினாள். தமையனை கண்டு நீ கண்ணீர் விடுகிறாய், அதனால் நீ அவனுக்கு அந்நியனாகிறாய். நீயும் புறப்படு, கோலத்தை மாற்று, வில்லை எடுத்து அவன் பின் செல்க. மர உரி நான் தருகிறேன், நீ உடுத்திக்கொள், அதுதான் உனக்கு அழகு தரும். ராமன் வாழும் இடம்தான் உனக்கு அயோத்தி, அவன்தான் உனக்கு இனி தந்தை. சனகன் மகள் சீதைதான் உனக்கு இனி அன்னை. காலம் தாழ்த்தாதே, புறப்படு, இங்கு நிற்பதும் தவறு என்றாள். மறிவுரி தரித்து இலக்குவனும் ராமன் பின் வந்து நின்றான். இது என்ன கோலம் என்று வியப்புடன் கேட்டான் ராமன். அரச உடை அங்கு ஆகாதே என்றான். உன்னை யார் காட்டுக்கு ஏக சொல்லியது? வரம் எனக்குத்தானே தவிர உனக்கு அல்லவே. நான் உடன் வரக்கூடாது என்று அன்னையர் யாரும் வரம் வாங்கவில்லையே என்றான். அவனும் தன்னுடன் வருதலை விரும்பாது அவனை தடுத்து நிறுத்த முயன்றான். உனக்கு இங்கே கடமைகள் மிக்க உள்ளன. அன்னையருக்கு ஆறுதல் கூற உன்னையன்று யார் இருக்கிறார்கள்? தந்தை நிலை கெட்டு உழைகிறார். அவருக்கு என் இழப்பை ஈடு செய்ய நீ இங்கே இருக்க வேண்டாவா? பரதன் ஆட்சிக்கு புதியது. அவனுக்கு துணையாக யார் இருப்பார்? யான் இங்கிருந்து ஆற்ற வேண்டிய கடமைகள் உள்ளன. எனக்காக நீ இரு, என் வேண்டுகோளை ஏற்று நட என்று அறிவுரை கூறினான். மூத்தவன் இந்த உரைகளை பேசுவான் என்று இலக்குவன் எதிர்பார்க்கவில்லை. இந்த கொடுமையான சொற்களை கேட்டு கடுந்துயரில் ஆழ்ந்தான். விம்மி அழுதான். ஏன் என்னை உன்னிடமிருந்து பிரிக்கிறாய்? உனக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்? என்னை நான் விரும்பும் இடத்தில் வாழவிடு. மீனும் குவளையும் நீரில்தான் வாழும். ஏனைய உயிர்களும் அவை வாழும் இடம் இவை என தேர்ந்தெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. கட்டிய மனைவியை நீ விட்டு ஒதுங்க முடியாது. ஒட்டிய உறவுடைய என்னையும் நீ வெட்டி தள்ள முடியாது. எட்டப்போ என்று கூற முடியாது. நீ இல்லாமல் நான் வாழ முடியாது. அன்னை சீதையும் உன்னை விட்டு பிரிந்து வாழ முடியாது. இது எங்கள் நிலை என்றான் இலக்குவன். என்னை ஏன் ஒதுக்குகிறாய்? உனக்கு கொடுமை இழைத்த தசரதன் மகன் என்பதாலா? நீ எதை சொல்லி இதுவரை மறுத்தேன்? சினம் தணிக என்றாய், தணிகை மலை ஆயினேன். சீற்றம் கொள்ளாதே என்றாய், அதற்கு மறுப்பு நான் கூறவில்லை. நீ எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவன் நான். ஆனால் இரு என்று கூறுவதை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. இது கொடுமை மிக்கது. அரச செல்வத்தை விட்டு செல்லும் நீ நானும் உன் உடைமை என்பதால் என் உறவை உடைத்து எறிகிறாயா என்று கேட்டான். அதற்கு மேல் ராமன் பேசுவதை தவிர்த்தான். அவனை தடுக்கவில்லை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.